ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 17. மிகவும் களைத்து போயிருந்த மித்ரா படுத்தோடன் உறங்கிவிட யுகேன் தான் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தவளை வெகு நேரம் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவள் மனதில் என்ன நினைக்கிறாள் என்று அவனால் சிறிதும் கணிக்க முடியவில்லை. அவர்களின் திருமணத்திற்கு அவள் சம்மதம் சொன்ன நொடியிலிருந்து இப்பொழுது வரை அவனிடம் அமைதியாகத்தான் இருக்கிறாள். அவளின் இந்த அமைதிக்கு பின்னால் ஏதேனும் புயல் இருக்குமோ என்று பயந்தான். கண்டிப்பாக புயல் எப்பொழுது வேண்டுமானாலும் வெடிக்கலாம். எதற்கும் எல்லாவற்றிற்கும் தயாராகவே இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். எது எப்படியானாலும் மித்ரா இப்பொழுது தன் மனைவி என்ற சந்தோஷத்தில் நீந்தி கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் சஞ்சயின் நினைவு வந்தவனாக வெளியில் வந்து சஞ்சய்க்கு ஃபோன் செய்தான். சஞ்சயை ஃபோனை எடுக்கவும், சஞ்சய் சாரி, நாங்கள் உடனே வீட்டை விட்டு அப்படி வெளியே வந்திருக்கக்கூடாது, சாரிடா என்றான். நீ எதுக்கு என் சாரி கேட்குற? இதில் உன் தப்பு எதுவுமே இல்லையே. என் மேலே இருக்க கோவத்தில் மித்ரா உன்னோட சந்தோஷமாக வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் அர்ஜுன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மித்ரா அவ்வளோ ஈஸியாக எதையும் கிவ் அப் பண்ண மாட்டா. ஆனால் உன் விஷயத்தில் மட்டும் என்னோட கட்டாயத்தினால தான் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவள் நீ பண்ண எதையும் மன்னிக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. எப்பயாச்சும் அவன் உன் மேலே கோவப்பட்டா அதை பொறுத்துக்கூட அர்ஜுன், ப்ளீஸ். எதை பற்றியும் யோசிக்காமல் வெடுக்குன்னு பேசிடுவா. எனக்கு தெரிஞ்சு அவள் ஆசைப்பட்டு எதையுமே என்கிட்ட கேட்டதில்லை. அட்லீஸ்ட் அவள் கல்யாணமாச்சும் அவள் இஷ்டப்படி நடக்கணும்னு நினச்சேன். அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நீ அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவள் தாங்குவாதான். ஆனால் அதுக்காக கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துடாத அர்ஜுன். சஞ்சய், ஏன்டா என் மேலே நம்பிக்கை இல்லாமல் பேசி என்னை கொள்கிற? இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப லவ் பண்ணுறது மித்ராவை மட்டும்தான். அவளை எப்படி நான் கஷ்டப்படுத்துவேன்னு நீ நினைக்கிற? நீ பார்த்துக்கிட்டதை விட பல மடங்கு சந்தோஷமாக என்னால் அவளை வச்சுக்க முடியும். நீ முதல்ல மித்ராவை பற்றின கவலையை விடு. எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன்டா, என்னை நம்பு சஞ்சய். சரி யுகேன் என்றவன் ஃபோனை வைத்துவிட உள்ளே வந்தவனோ மித்ராவைத்தான் பார்க்க சென்றான். அவள் இன்னும் தூங்கி கொண்டுதான் இருந்தாள். அவள் அருகில் சென்று படுத்தவன் அவள் கைகளை எடுத்து அதை பிரித்தபடியே தூங்கி போனான். வெகு நேரம் கழித்து எழுந்தவன் அருகில் இன்னும் மித்ரா தூங்கி கொண்டிருப்பது கண்டு அவளை எழுப்பினான். கண்ணை கசக்கி கொண்டு எழுந்தவள் அவனை கண்டு அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா என்று கேட்டாள். லூசு, இன்னும் நைட்டே ஆகலை, அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சான்னு கேட்குற? ஆமாம்ல, சாரி, மறந்துட்டேன். எழுந்தபடியே உங்களுக்கு காஃபி வேணுமா என்று கேட்டாள். அவனும் வேணும் என்பதை போல் தலையாட்ட முகத்தை கழுவியலோ சமையலறைக்குள் நுழைந்து காஃபி போட்டு கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள். அதை கை நீட்டி வாங்கியவனோ, மித்ரா சீக்கிரமாக ரெடியாகு, கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்க அவளும் சரி என்று குளிக்க சென்றாள். அவனும் அவள் தயாராக அந்த அறையை ஒதுக்கிவிட்டு அங்கிருந்து இன்னொரு அறைக்கு சென்று குளித்து முடித்து வந்தான். அதற்குள் அவளும் தயாராகி வர அடற்பச்சை நிற பட்டுப்புடவையில் தேவதையாய் வந்து நின்றவளை இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் அணிந்திருந்த உடையை மேலும் கீழும் பார்த்தவளோ அவனிடம் எதுவோ கேட்க வந்து பின்னர் அப்படியே அமைதியானாள். அதை கவனித்தவன், ஏதோ கேட்க வந்த மாதிரி இருந்தது. இல்லை சார், ஒன்றும் இல்லை. இன்னும் என்னை எதுக்கு சார்னு கூப்பிட்ற? வேற எப்படி கூப்பிட்றது? என் பேர் சொல்லியே கூப்பினேன். சரி, போகலாமா? ஆனால் நீ ஏதோ கேட்க வந்த, அது என்னன்னு சொல்லு. அது நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பிராண்டட் காஸ்டியூம்ஸ் தானே போடுருவீங்க? ஆமாம், ஏன்? இல்லை, உங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்கள் லுக், உங்கள் காஸ்டியூம் எல்லாம் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ரிச் பர்சனாக தான் இருப்பீங்கன்னு நினச்சேன். உங்களுக்கு கிடைக்கிற சேலரியில் எப்படி உங்களால் இவ்வளோ காஸ்ட்லியான பிராண்டட் ஷர்ட்ஸ் எல்லாம் வாங்க முடியுது என்று அவள் கேட்கவும் சில நிமிடங்கள் பதில் சொல்ல தடுமாறி போனான். ஆமாம், சஞ்சய் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா என்ன என்று அவள் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக இப்பொழுதைக்கு இதிலிருந்து தப்பிக்கலாம் என்று நினைத்தவன், என்ன மித்ரா கொஷின்ஸ் மேலே கொஷின்ஸாக கேட்டுகிட்டே போகிற? கோயிலுக்கு போகணுன்னு தானே சொன்னேன், டைம் ஆச்சு வா என்றவன் அவள் கையை பிரித்து இழுத்து சென்றான். பைக்கில் அவளும் ஏறி அமர பைக்கை ஸ்டார்ட் செய்தவன் அந்த காட்டுக்குள் இருக்கும் சிவன் கோயிலுக்குத்தான் அவளை அழைத்து சென்றான். பூஜை சாமான்கள் வாங்கி கொண்டு போய் அர்ச்சனை செய்து சாமி கும்பிட்டவர்கள் பிரகாரத்தை சுற்றிவிட்டு அமைதியாய் ஓரிடத்தில் வந்து அமர்ந்தனர். மித்ரா, உனக்கு என் மேலே கோபம் எதுவும் இல்லையே என்று கேட்டவனை நிமிர்ந்து பார்த்தவள், கோவமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வருத்தம் மட்டும்தான் இருக்குது. அப்பயும் சஞ்சய் கிட்ட அப்படி நடந்துக்கிற? சஞ்சய் இந்த கல்யாணத்துக்கு என்னை கட்டாயப்படுத்தும் பொழுதே எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக தப்பானவராக இருக்க முடியாதுன்னு. ஆனால் சஞ்சய் எதுக்கு இவ்வளோ அவசரமாக இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்? என் மனசு மாறுற வரைக்கும் கொஞ்ச நாள் அவன் வெயிட் பண்ணியிருக்கலாமே. அது மித்ரா, சஞ்சய் இன்னும் 2 மந்த்ஸில் காஷ்மீருக்கு போகிறான்ல, அதுக்குள்ளே உனக்கு ஒரு செக்யூரான லைஃப் வேணும்னு அவன் ஃபீல் பண்ணுறான். இல்லைங்க, இந்த ரீசன் கண்டிப்பாக உண்மை இல்லை. இத்தனை நாளும் நான் தனியாக தான் நின்று எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவன்கிட்ட ஹெல்ப் கூட கேட்டது கிடையாது. ஒன்று என் மேலே சந்தேகப்பட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணிடுவேன்னு நினச்சி இதை செஞ்சுருக்கணும். இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்குமான்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. மொத்தத்தில் நான் அவனுக்கு பாரமாக தெரிஞ்சிருக்கேன். அதனால தான் என்னை தள்ளி விட்டுட்டான். மித்ரா, நீ தப்பாக யோசிக்கிற. போதும், இதை பற்றி பேசி நமக்குள்ளே பிரச்சனை வேணாம். பிரச்சனையோடு நாம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண வேணாம்.
இனிமேல் சஞ்சய் பற்றி என்கிட்ட பேசாதீங்க, வீட்டுக்கு போகலாமா என்றாள். அப்பொழுது பார்த்து எங்கிருந்தோ வந்த அந்த கோயிலில் இருக்கும் சித்தரை கண்ட மித்ரா அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி வருவதாய் யுகேனிடம் சொன்னாள். ஏன் நீ இதெல்லாம் கூட நம்புவியா மித்ரா? ஆமாம் சார். ஏன்? எனக்கு தெரிஞ்சவர் சொல்கிறது மேக்ஸிமம் எல்லோருக்குமே பழிச்சிருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நீங்கள் வர வேணாம், நான் மட்டுமாச்சும் போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வரேன் என்று சொன்னாள். சரி இரு, நானும் வரேன் என்றவன் அவளுடன் இணைந்தே அவரை காண செல்ல இருவரும் இணைந்தே அவர் காலில் விழுந்து வணங்கினர். மித்ராவின் தலை மீது கை வைத்து ஆசீர்வாதம் செய்தவரோ அவளிடம், நீ உன்னை கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்ட என்று சொல்லவும் வேகமாய் எழுந்தவள் அவர் முகம் பார்க்க, இன்னும் 6 மாதத்துக்கு நீ உன் புருஷன் கூட சேரவே கூடாது, அப்படி மட்டும் சேர்ந்த உனக்கு அற்ப ஆயுசு தான் என்றவர் யுகேனை கண்டு முறைத்தபடியே மீண்டும் கோயிலை விட்டு வெளியேறி போனார். யுகேனோ மிரண்டு போய் மித்ராவை பார்க்க அவளோ சிரித்தபடி யுகேனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். பயந்துட்டீங்க தானே என்று அவள் கேட்கவும் ஆச்சரியமாய் அவளை பார்த்தான். ஏன் நீ பயப்படலையா? இல்லையே. ஏன்? அவர் சொல்கிற எல்லாமே நடக்கணும்னு எந்த அவசியமுமே இல்லை. இப்போ தானே மித்ரா அவர் சொன்னால் மேக்ஸிமம் அது அப்படியே நடக்கும்னு சொன்னேன் தான். அவர் ஏதாவது பாசிட்டிவாக சொல்லியிருந்தா அது நடக்கும்னு சொல்லியிருப்பேன். பட் நெகட்டிவ் எல்லாம் நமக்கு வேணாம், அது எப்பவும் நம்பவும் தேவையில்லை என்றவள் போலாமா என்று கேட்கவும் மிகவும் குழம்பி போனவனோ அவளை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான். வீட்டிற்கு வந்தவளோ சமையல் அறையினுள் நுழைந்து இரவு உணவை தயார் செய்து அவனை அழைத்து பரிமாறினாள். இருவரும் சாப்பிட்டு முடிக்க பாத்திரங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்தவள் யுகேனை தேட அவன் டிவி முன் அமர்ந்திருந்தான். சிறிது நேரம் அவனுடன் அமர்ந்து டிவி பார்த்தவள் அவனிடம் தூங்க வரலையா என்று கேட்கவும் வரேன் என்றவன் டிவியை அணைத்துவிட்டு அவனது அறைக்குத்தான் அவளை அழைத்து சென்றான். கட்டிலில் அவளை அமர வைத்தவன் அவளுடன் அமர்ந்து டிஃபன் ரொம்ப நல்லா இருந்தது என்றான். ரொம்ப தேங்க்ஸ் என்றவரிடம், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, தூங்கலாமா என்று கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்தவளோ சரி என்பது போல் தலையை சேர்த்து அந்த கட்டிலேயே படுத்து கொண்டாள். ஏனும் சிறிது நேரம் அவளையே பார்த்திருந்தவன் அவனையே அறியாமல் தூங்கியும் போனான். அடுத்த நாள் காலையும் எதுவும் பேசாமல் ஆஃபீஸிற்கு கிளம்பியவனை பார்த்தவள், இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறீங்களா என்று கேட்டாள். ஆமாம் போகிறேன். அப்போ நான் மட்டும் தனியாக இங்கே இருக்கிறதா? எனக்கு போர் அடிக்குமே. அப்போ நீயும் கிளம்பி வா. வரலாம் தான், ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நான் நம்ம ஃபேக்ட்ரியில் வேறு டிவிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன். என்ன? எதுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினேன் என்று அவன் கோபமாக கத்த தொடங்க, வெயிட் நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். பட் போன வாரம் தான் கிடச்சது. சாரிங்க, நமக்கு மேரேஜ் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். சரி இப்போ ஆஃபீஸ்க்கு வரியா? உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு நான் போகிறேன். 2 மினிட்ஸில் வரேன் என்றவள் உடனே அவனுடன் கிளம்பினாள். அவளை வேறு ஒரு டிவிஷனில் இறக்கிவிட்டவன் அவனது ஆஃபீஸருக்கு சென்றான். அன்று இரவும் யுகேன் அமைதியாய் உறங்கிவிட அவளுக்கு நன்றாய் புரிந்து போனது. அந்த சித்தர் சொன்னதை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறான் என்பது. அவனிடம் எப்படி இதை பற்றி பேசுவது என்று அவளுக்கு புரியவில்லை. எப்படியாவது காலையில் அவனிடம் இது பற்றி பேச வேண்டும் என்று முடிவு செய்தவளாய் தூங்கி போனாள். அடுத்த நாள் காலையில் அவன் எழும் முன்பே எழுந்து தயாராகி அவன் எழுவதற்காக காத்திருந்தாள். அவன் எழுந்தவுடன் காஃபியை கொண்டு வந்து நீட்டியவள் குட் மார்னிங் என்று புன்னகை முகத்துடன் சொல்ல யுகேன் தான் உள்ளுக்குள் முற்றும் முழுதுமாய் உருகி போனான். கழுத்தில் மஞ்சள் சரடு மினுமினுக்க இளம் சிவப்பு நிற சீலையில் தேவதையாய் ஜொலித்தவளை காண காண திகட்டவில்லை அவனுக்கு. அவளை அள்ளி அணைத்து கொஞ்சம் பரபரத்த கைகளை கஷ்டப்பட்டு அடக்கியவன் ஒரு பெருமூச்சை வெளியேற்றியபடி காஃபியை குடித்து முடித்தான். அவன் முகமாறுதல்களை கவனித்து கொண்டிருந்தவள், இன்னைக்கு நாம் எங்கேயாச்சும் வெளியே போலாமா என்று கேட்டாள். இரவை கடப்பதற்கே அவன் மிகவும் சிரமப்பட்டு போகிறான். இதில் பகல் முழுவதும் இவளுடன் இருந்தால் நிச்சயமாய் கட்டுப்பாடுகளெல்லாம் உடைந்து அவள் மேல் பாய்ந்து விடுவோம் என்று அவனுக்கு தோன்றியது. இல்லை மித்ரா, எனக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. அப்படியா என்றவளின் முகம் வாடி போனது. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? அது அந்த சித்தர் சொன்னதுக்காக தானே என்னை அவாய்ட் பண்ணுறீங்க? ஆமாம், அதுவும் ஒரு ரீசன் தான். நான் தான் அதை நம்பாதீங்கன்னு சொன்னேனே, அதுக்கப்புறம் எப்படிங்க இவ்வளோ முட்டாளாக இருக்கீங்க? ஷட்டப் மித்ரா, நீ நம்பாத, அதுவும் உன் இஷ்டம். ஆனால் நான் எதுக்காகவும் என்னோடய ஒய்ஃபோட உயிரோட விளையாட முடியாது. என்ன சார் நீங்கள் இந்த காலத்தில் கூட இதையெல்லாம் நம்புறீங்களே? ஓகே, நம்பலை. இன்றைக்கி கூட நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி நீயும் என் மேலே மனசு முழுக்க லவ் வச்சுருக்கியா? லவ்வா? கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க சந்தோஷமாக இருக்க லவ் தேவையில்லைங்க. அவனை திரும்பி முறைத்தவனோ, எனக்கும் லவ் கண்டிப்பாக தேவை. அதுக்காக எத்தனை நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறேன். உனக்கு இந்த 6 மந்த் போதும் தானே? ஏமாந்து தான் போக போகிறீங்க. எத்தனை நாள் ஆனாலும் எனக்கு கண்டிப்பாக உங்கள் மேலே லவ் வராது. பார்க்கலாம் மித்ரா, வர வைப்பேன். அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்க போகிறோம். ஓகேவா என்றவன் எழுந்து குளிக்க சென்று விட மித்ராவிற்கு அவன் மீது அத்தனை கோபம் வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்ல குட்டீஸ். பாய்.